பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வந்துட்டு இருக்கும். இந்த கோம்பு வந்துட்டு ஃபுல்லாக சீல் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா வெயிலில் வச்சு பார்க்கும்போது ப்ரௌன் கலரில் இருக்கும். இதே நிழல் வச்சு பார்த்தோம்னா வந்துட்டு லைட் கோல்டு கலரில் இருக்கும். ஸோ அதுமாரி இந்த தென்னந்தோப்பில் வந்துட்டு கிடைக்கக்கூடியது ஒரு அளவுக்கு எப்பயுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போதே தெரியும். கடைசியாக நான் எடுத்து ஒரு 10 நாள் அவ்வளோதான் வந்துட்டு இருக்கும் கேப்பு. ஆனால் மறுபடியும் வந்துட்டு ஒரு 80% கிட்ட வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 வீக்லேயே எடுத்துருவோம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு சோர்ஸ் வந்துட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு குயிக்காக வந்துட்டு ஹனி கிடச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ எப்பயுமே நீங்கள் இடம் செலெக்ஷன் பண்ணுறது பக்காவாக வைங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய இடமும் வந்துட்டு எந்த ஒரு அசம்பாவிதம், அதாவது மற்ற மனுஷங்களாலேயோ இல்லை எந்த ஒரு விலங்குகளாலேயும் வந்துட்டு டிஸ்டர்ப் இல்லாத இடமா வைங்க. உங்களுக்கு ஃபர்தராக தேனி வளர்ப்பு ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எங்களை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் வந்துட்டு நாங்கள் எப்பயும் சொல்லிட்டு இருப்போம். ஆல்ரெடி நீங்கள் தேனி பெட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்துட்டு எடுத்து அனுப்பினாலும் வந்துட்டு ஓகே, அதுக்குண்டான தெளிவான விளக்கங்களையும் நாங்கள் கொடுப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.